டேய், நீ என்ன வீட்டை விட்டு ஓடி வந்துடுன்னு சொல்றியே, நீ என்ன நல்லா வச்சு பாத்துப்பியா? இப்ப எதுக்குப்பா நீ இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுற? நான் எங்க போனாலும் உன்னை கூட்டு போக போறேன். நான் என்ன சாப்பிட்டாலும் உனக்கும் வாங்கி தர போறேன். ஒரு தோசை மாவு வாங்கி 2 தோசை சுடு தர முடியாது என்னால உனக்கு. ஆனா என்ன? ஆனா நான் 7 தோசை சாப்பிடுவேனே. நீ கிளம்பு, நீ உங்க அம்மா வீட்டுக்கே கிளம்பு போ. சீனி மாடு. இந்த எதிர்த்து வீட்டு ஷாரன் உங்க அப்பா இருக்காருல்ல, அவர் பிரியாணி கடையில வேலை செய்யறாரு, உங்களுக்கு தெரியும்? தெரியும். ஒரு நாள் தவறாம வீட்டுக்கு பிரியாணி எடுத்துட்டு வந்துடுறாரு. அவர்தான் மிச்சமான பிரியாணி எடுத்துட்டு வருவாரு. இருக்கட்டுமே, நீங்களும் தான் இருக்கீங்களே. நான் நகை கடையில வேலை செய்யறேன். அட மிச்ச மீதி ஆகுறது எடுத்துட்டு வர வேண்டியதானே? காயத்ரி, என்ன பண்றீங்க? செய்யற. ஏய், என்னடி இது? அரிசிகள் வந்து எடுத்து மூஞ்சி விடுற? 5000 ரூபாய் காசு கொடு. எதுக்கு? இல்ல நீ கழுவு மூடி சாம்பார் ஆப்பு எனக்கு கறி கழுவு கழுவிக்கணுமா? அது வேணா கழுவிக்கிறியா? நீ போலையா? நான் வீட்டை விட்டு போறேன். ஏன், என்னாச்சு? உன்னை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே போச்சு. நான் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணி பிரதம மந்திரியா இருக்கிறேன் பார். பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கேன். சங்கி, தோசை மாவு காலியாச்சா என்ன? இல்ல, உனக்கு பசிக்குதா? பசிக்கலாம் இல்ல, அங்க பாரு இவ்வளவு குழம்பு மீதி இருக்கு பாத்தியா? இப்ப தோசை தந்தா முடிச்சிரு அந்த குழம்பு, அதுதான் சொல்றேன். ஓ ஆமா, குழம்பு வேஸ்ட் ஆகுதோ? நீ போய் கை கழிக்கிறேன்னா? சாம்பார் ஆப்பு எனக்கு. டாடி, என்ன நீங்க தான் வீட்டு வேலை செய்யணும்? நான் வேலை செய்யணுமா? நெவர். அம்மே கை வலிக்கா. என்னாச்சு மக்களே? கை வலிக்கா? ஆமா, கை வலிக்குது. இப்ப என்ன? என்ன போட்டு அந்த அடி அடிச்சா கை வலிக்காம என்ன செய்யும்? அம்மே அடிச்சாங்களா? எதுக்கு? எதுக்கா? யாருக்கு தெரியும்? உன் மம்மி நின்னா அடிக்கா, நடந்தா அடிக்கா, படுத்தா கூட அடிக்கா. உடம்பெல்லாம் ஒரே வலி. உங்களை அடிச்சதா மம்மி கை வலியா? என்கிட்ட கேக்கா, உன் மம்மிட்ட கேளு. டாடி அடிச்சா உங்களுக்கு கை வலிக்குது? உன் அப்பனா அடிச்ச வலி போயிட்டு. ஆனா இப்ப என்னன்னு தெரியல, கை அசைக்க முடியாத அளவுக்கு வலி இருக்கு. என்ன? கை அசைக்க முடியாத அளவு வலி இருக்கா? டாடி, அம்மே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. எதுக்கு? நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவேன். வந்ததை என்ன அடிச்சு துவைக்கா? பாயிண்ட். நாளைக்கு சரியாகட்டும், மன வச்சுக்கிறேன். வச்சுக்க. சரியானதான பார்க்கணும். நான் பார்த்த வேலை அப்படி இல்ல. ஐயோ கர்த்தரே, முடியலடா சாமி. முடியலடி. துணி காய போறதுக்குள்ள மண்டை காய போகுது. என்னடா இது வெயில் உங்க ஊர்ல எப்படி இருக்கு? எங்க ஊர்ல எவ்வளவு சில்லுன்னு இருக்குன்னு தெரியுமா? நல்லா இருக்கும் சில்லுன்னு. கொடு, நான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துன்னு வரேன். சில்லுன்னு இருக்கும் பாடி, அது குடிச்சா. ஜூஸா? எனக்கு ஜூஸ் வேணாம், சூடா டீ படுத்தினா. அண்ணாச்சி, 10 ரூபா மேகி பாக்கெட் ஒன்று தாங்க. இந்தாம்மா. எவ்வளோ ஆச்சு? 10 ரூபா மேகி பாக்கெட் ஒன்று தாங்க. 30 ரூபா. 30 ரூபாவா? சின்னதாக தானே இருக்கு. நான் வேணா 20 ரூபா தரேன். சரி தாமா. இந்தாங்க. அடிக்கடி கடை பக்கம் வந்து போமா. யாரு ஏமாத்த பாக்குறாரு? இங்க பாரு, தேவையில்லாம வீட்டுக்கு வெளியே அடிக்கடி போற வேலையெல்லாம் வச்சுக்காது. வீட்டுல இருக்கும்போது டைமுக்கு சமைச்சா எல்லாத்தையும் டைமுக்கு ரெடி பண்ணி வைக்கிற வழி பாரு. இது என்ன, வீட்டுல இருக்கும்போது டிஷர்ட்டும் ட்ராக்கும் போட்டிருக்குது. என் புடவை கட்டிட்டு பொம்பளையா லட்சணமா இருக்க முடியாது அவனால. ஓ, புருஷன் இப்படி எல்லாம் வர பேசுறானா? அப்படிலாம் பேசுறாங்க. இந்த காலத்துல பொண்ணு கிட்ட இப்படிதான் பேசுறாங்க பாரு. சரி, நீ பெருக்கிட்டு இந்த பாத்திரம் இருக்கிறதெல்லாம் கழுவி வச்சு. சரியா? சரி. என்ன உருட்டிட்டு இருக்க? ஒரு மூடி கூட போட தெரியாதா? கல்யாணத்துக்கு முன்னாடி அதை சமைப்பேன் இதை சமைப்பேன் நல்லா பைக்கிய பேசினேன்ல. அறிவு கட்ட ஜென்மாமே நவுரு. இதை இப்படி மூடிட்டு இந்த விசில் இப்படி சொருகிட்டு 2 விசில் வந்தோன்னு இறக்கி வச்சுட்டு வந்தவங்களுக்கு போய் பரிமாறு. சாம்பார் ஆப்பு எனக்கு. ஏங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. உனக்கு இந்த மாதிரியெல்லாம் சமைக்க தெரியுமா? வேற லெவல்மா.
கரெக்டான உப்பு, கரெக்டான புளிப்பு. உங்கள் வீட்டுக்கு நான் வர்றப்பெல்லாம் உங்கள் அம்மா ஒரு ரசம் வச்சு கொடுப்பாங்கல்ல, அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குது. உங்ககிட்ட போய் டேஸ்ட் பார்க்க எடுத்துட்டு வந்த பாருங்க, என்ன சொல்லணும் முதல்ல. பின்ன தப்பாக சொல்லிட்டேன், ரசம் நல்லா இருக்குதுன்னு தானே சொன்னேன். அம்மா செஞ்சது ரசமே இல்லப்பா, பாயாசம்பா. என்னங்க சாப்பாடுலாம் ரெடியா இருக்கு, சாப்பிட வராம என்ன பண்றீங்க? சீக்கிரம் வாங்க சாப்பிடுவோம். என்ன சாப்பாடு? 3 குழம்பு ரெடியா இருக்குங்க. 3 குழம்பு இருக்கா? என்ன என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நேத்து வச்ச சாம்பார், முந்தானி வச்ச மீன் குழம்பு, அதுக்கு முன்னாடி வச்ச புளி குழம்பு எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள ரெடியா இருக்கு. எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டா போதும். சீக்கிரம் வாங்க. அச்சோ பயப்படுமா? சரி இன்னொரு வாட்டி பேசலாம். எதுக்கு இப்படி பயன்படுத்துற? தெரியுமா? நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல, சாம்பார் ஆப் எனக்கு நானே வச்சு ஹலோ பேபி. சொல்லு பேபி. ப்ளீஸ் 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 எனக்கு 1000 rupees மட்டும் சென்ட் பண்ணு. எனக்கு ஆன்லைன்ல ஒரு ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிச்சு. பேபி இதுக்கு ஏன் டென்ஷன் ஆவற? வெயிட் பண்ணு, நான் இருக்கல, நான் இப்பவே போடுறேன். ஃளைட் மோட்ல. நூடுல்ஸ் சாப்பிட்றீங்களா? இல்ல வேணாம், கொஞ்சமா சாப்பிடுங்க. சரி ஒரே ஒரு ஸ்பூன் வைங்க. சரி ஓகே. யாரா இவன்? சங்கி ஒரு 100 ரூபா இருந்தா தாயேன். ஒரு 100 ரூபாய் கூட உங்ககிட்ட இல்லையாடே? எங்க அப்பாலாம் 1000 ரூபாய் பாக்கெட் இல்லாம வீட்டை விட்டு வெளியே இறங்க மாட்டாரு. ஏய் உங்க அப்பா தாண்டி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, ஆட்டோக்கு காசு இல்லாம 100 ரூபா கேக்குறாரு. அவர்கிட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு சேஞ்ச் இல்லையா இருக்கும். நல்ல பார்ட்னர்ஷிப், இப்படியே மெயின்டைன் பண்ணி வாழ்த்துங்க. காலையில நைட்டு 2 வேளை வாக்கிங் போனா பிரஷர் குறையுமா? இருந்தாலும் குறையல, ஏன் தெரியுமா? ஆமா, ஏன் குறையல? எப்படி குறையும்? ஏண்டி எக்ஸாம் என்ன? உன் பெரிய பொண்ணு உள்ள உட்காந்து போன் பார்த்துட்டு இருக்கா? நான் அவளை படிக்க தானே சொன்னேன். என்ன புள்ளைய வளர்க்குறியோ? உன்னை எத்தனை நேரம் சொல்லிருக்கேன் போன் பார்க்காதன்னு. படிக்க சொன்னா நீ என்ன பண்ற? நீ படி படி நான் உட்காந்து போன் பார்த்துட்டு என்னாச்சு? எதுக்கு நீ குழந்தை அடிக்கிற? படிக்க சொன்னா உட்காந்து போன் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு நான் அடிப்பியா குழந்தையா? பின்ன எத்தனை நேரம் சொல்லிருக்கேன் போன் பார்க்காத. கூட பெல்ட்ட கூட தூக்கி போ. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? போ முதல்ல போ. பயப்படாத. அம்மா ரொம்ப டேஞ்சரஸ்பா. எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு. அம்மா ரொம்ப மோசம்ப்பா. ஒண்ணும் இல்ல. இனிமே போன் பார்க்க கூடாது, சரியா? இங்க பாரு, போன் பார்க்க கூடாது, சரியா? அப்பா சாஃப்ட்டா சொல்றல, அவ வந்து ரொம்ப டெரரு, சரியா? புரிஞ்சுதா? சரி அழாத. சரி போமா, போ. அப்பா ரொம்ப நல்லவருமா, ஞாபகம் வச்சுக்கோ. எந்த பிரச்சனைனாலும் நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத. அம்மா ரொம்ப என்ன அவரே குண்டு வைப்பாரா? அவரே இருப்பாரா? என்ன ரங்கா நியாயமா இது? ஆமாமா சொல்லுங்க. பாப்ஸ் என்ன? நான் கூப்பிட்டா மட்டும் என்ன? பக்கத்து வீட்டுக்காரி கூப்பிட்டா என்னம்மா? நைட்டு பூரி வேணும், பொங்கல் வேணும், சாப்பிட வருவல்ல. இருடா, சோத்துல விஷத்தை வைக்கிறேன். சாம்பார் ஆப் எனக்கு.